அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டான மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கு 200 கிராம் மஷ்ரூமை 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் பெப்பர், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மாவு வந்துட்டு மஷ்ரூம் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக தெளித்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக மட்டும் தெளித்து இது மாவை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மஷ்ரூம் கூட. அதுக்கப்புறம் இதை 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை உள்ளே வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் வந்துட்டு அது நல்லா வெந்து கோல்டன் கலரில் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துக்கலாங்க. 2-3 டைம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஃபுல்லாக எடுத்து அதையே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக நறுக்கிட்டு கூடவே 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் கேப்சிகமையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் போனதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். இது கூடவே 2 பச்சை மிளகா, கேப்சிகம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகம் பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் பெப்பர், மல்லித்தூள் 2 ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கூடவே மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாத்துக்கூடையும் நம்ம போட்டிருக்கிற மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வேக விட்டுக்கோங்க. வேக விட்டதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதனால் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி அதை எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற அந்த வெங்காயம் அந்த மசாலா கூட உள்ளே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணின உடனேயும் நாம் அந்த கிரேவி பதத்துக்கு லைட்டாக கெட்டியாகி வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஃப்ரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க.
ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கணும், அதனால் நான் வந்து தண்ணி அளவு வந்து கம்மியாக தான் ஊற்றுனேங்க. நல்லா மசாலாலாம் மஷ்ரூமில் சேர்ந்து வர மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் மேலே போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டான மற்றும் நல்லா ஸ்பைசியான மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி. இந்த மாதிரி பண்ணனா ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கக்கூடிய மஷ்ரூம் மஞ்சூரியன் நம்ம வீட்டிலையே பண்ணலாங்க. இந்த மஞ்சூரியன் பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸ் கூட ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாங்க. நான் ரொட்டி இது கூடயும் நம்ம வச்சு சாப்பிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்லேயே பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.